वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார். வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. திருவாடிப்பூரத்துச் ஜகத்துதித்தவளான ஆண்டாள் நாச்சியார் தான் சூடிக் கொடுத்த பூமாலைகளினாலும் பாடிக் கொடுத்திருக்கிற பாமாலைகளினாலும் பகவானை நன்கு கட்டி போட்டிருக்கிறாள். அவளுக்கு வசப்பட்டவனாக இருக்கிற எம்பெருமான் அதுவே காரணமாக நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறானாம். கோதாஸ்துதிங்கிற திவ்ய கிரந்தத்திலே வேதாந்த தேசிகன் பாடுகிறார், முன்பெல்லாம் நாங்க எதை கேட்டாலும் பகவான் இல்லைன்னு தான் தலையாட்டு இருந்தான். இப்ப நாங்க போய் நின்றாலே எங்களுக்கு என்ன அபேட்சிதமோ தேவையோ அதை தரேன்னு சொல்றா போலே சரின்னு தலையாட்டுறான். இந்த திடீர் மாறுதல் எங்கனம் உண்டாயிற்று அப்படின்னு அவர் ஆராய்கிறார். அப்பதான் உற்று பார்த்தா தெரிஞ்சுதாம், பகவான் கட்டப்பட்டிருப்பதை கண்டார். ஒன்னு பூமாலை மத்தொன்னு பாமாலை. அந்த கயிற்றை ஆண்டாள் பிடித்து கொண்டிருக்கிறாள். யார் எது வேண்டி பகவானுக்கு முன்பு வந்தாலும் இந்த பொம்மலாட்டத்தில் திரைக்கு பின்னாடி இருந்து அந்த கயிறை முன்னும் பின்னுமாக வாங்கி அந்த பொம்மைகளை ஆடச் செய்யுமா போலே பகவானை ஆட்டுவிக்கிறாள் ஆண்டாள். அதனால தான் அவளுக்கு ஆண்டாள்னு பேர். அவனையே ஆளுமவளாக இருக்கிறாள். அப்ப ஆண்டாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சுடுத்துனால் பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைப்பதை யாராலும் தடை செய்ய முடியாது. பகவானே நினைச்சாலும் அருள் செய்வதிலிருந்து தம்மை அவராலே விலக்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டாள் திருப்பாவைங்கிற உயர்ந்த கிரந்தத்தை நம்மவர்களின் நன்மையின் பொருட்டு அனுகிரகித்திருக்கிறாள். 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை உணர்த்துகிறார்கள். பாகவதர்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு கண்ணனிடத்திலே போக வேண்டும் என்பது இவர்களுடைய அபிப்பிராயம். இன்றைய தினம் எழுப்பப்படுகின்றவள் குணபூர்த்தி உடையவள் என்று கொண்டாடப்படுகிறாள். யாருக்காவது சுகுணான்னு பேர் வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றா? நல்ல குணங்களோட கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பாசுரத்துல நங்காயின்னு வருது பாருங்க. நங்காயின பூரணை அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல நம்பின்னு ஒரு சொல் உண்டு. அதை வடமொழியிலே பூரணர் அப்படின்னு சொல்லுவார்கள்.
அதனால தான் காஞ்சி பூரணர்னா திருக்கச்சி நம்பிங்கிறோம், மகாபூர்ணர்னா பெரிய நம்பிங்கிறோம். திருக்குறுங்குடி பெருமாளுக்கு சுந்தர பரிபூரணன்னு பேரு, அழகிய நம்பிங்கிறோம். அதுக்கு எதிர்த்தட்டாக இருப்பது, அதாவது பெண்பாலினமாயிருந்தா நங்கைன்னு சொல்றது வழக்கம். குணபூர்த்தி உடையவள் என்பது பொருள். அதற்கு மேலே மத்தொன்னும் சொல்லுகிறார்கள், நாணாதாய்னு அழைக்கிறார்கள். நான்னா அகங்காரத்துக்கு பெயர். நான் தாங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதற்கு நான் அப்படின்னு பேரு. 3 சுழி நான் போட்டுக்கணும். அப்ப நான்னா அகங்காரம்னு அர்த்தம். அந்த அகங்காரம் அத்து இருக்கிறவள் நாணாதாய், துளி கூட அகங்காரம் இல்லைன்னு அர்த்தம். வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல பாடுகிறார், நான் பெரியோமல்லோம் நன்னும் தீதும் நமக்கு உரைப்பார் உளர் அப்படிங்கிறார். அத்தனை பெரியவர். அவர் சொல்றார், நிறைய படித்திருக்கிறோம், இந்த உலகமெல்லாம் வேதாந்தாச்சாரியன் என்று கொண்டாடுகிறது, ஆனா அதனால எனக்கு துளியும் கர்வம் கிடையாதுங்கிறார். நான் பெரியோமல்லோம். 2 பேர் கொண்டாடினாலே அவ்வளவு, ஏன் யாருமே கொண்டாடலைன்னாலே அகங்காரம் வந்துடுறது. நானிலம் முழுவதும் சேர்ந்து கொண்டாடுகிறதுன்னு அகங்காரத்தை கேட்கணுமா? ஆனால் துளியும் அகங்காரம் இல்லை. நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளருங்கிறார். நமக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு பற்பல ஆச்சாரியர்கள் உண்டு என்று அருளி செய்கிறார். அப்ப நாணாதாய்னா என்ன அர்த்தம்? அகங்காரமற்றவளேன்னு அர்த்தம். நங்காய் எழுந்திராய் நாணாதாய், அதுக்கு மேலே நாவுடையாயின்னு அழைக்கிறார்கள். நன்கு பேச கற்றவள், பேசத் தெரிந்தவள். நல்லா பேசத் தெரிஞ்சவாளை கூட அழைத்து கொண்டு போனால்தான் நம்முடைய கோரிக்கைகளை பகவானிடத்திலே கிரமமாக சரியான முறையிலே எடுத்து சொல்லி அவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவது என்பது முடியும். என்னென்ன கோரிக்கைகள்ங்கிறத வரிசையா எடுத்து சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். நிறைய கோரிக்கைகளை எடுத்துட்டு யாரையோ பார்க்க போனோம், அவரை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் அவர் 2 நிமிஷம்தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருக்காருனால், சார் அது சார் அது உங்களுக்கு தெரியாதில்லை சார், அதான் சார் நம்ம அந்த விஷயம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? இந்த சார்னு சொன்னீங்க பாருங்க, அது ஒன்று தான் புரியுது. அது நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லைன்னு நீங்கோ, அதான் நம்ம இடம்ன்றீங்கோ. என்ன நீங்கள் யார், முதல்ல எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா? அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார். யாரை தலைவராக போட்டோமோ அவர் சரியா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னால் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் தானாக முன்னுக்கு வருவான். சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு வந்துடுறான். அவன் கொஞ்சம் நன்னாவும் எடுத்து சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ மற்றவாள்லாம் அடுத்த தடவை அவனையும் அழிச்சுன்னு போயிடுவான். நீயே கூட வாப்பா, கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்கிற, குறைந்த நேரத்தில் புரியறா போல அழகாக பேசிவிடுற, அதனால் நீயே வந்துடு அப்படின்னு அழிச்சுட்டு போயிடுவாள். அதை போலத்தான் நாவுடையவளாக இவள் இருக்கிறாள், நன்கு பேச கற்றவளாக இருக்கிறாள். அதனால் இவளை அழைத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அப்ப இன்றைய 14ஆம் பாட்டிலே 3 விழிகள், நங்காயின்னு ஒரு விழி, நாணாதாயின்னு ஒரு விழி, அதற்கு மேலே நாவுடையாயின்னு ஒரு விழி. இந்த 3க்கும் இப்போ அர்த்தம் பார்த்தாச்சு. அப்போ ரொம்ப சிறந்த ஒரு பெண்மணியை எழுப்புகிறார்கள் என்று தெரிந்து கொண்டோம். நாம் கிட்டத்தட்ட 8 பெண்களை எழுப்பியாச்சு. நேற்று ஒரு இடத்துல உபன்யாசத்தில் சொன்னேன், நேத்தைய பாசுரத்தை சாயங்காலம் முடிக்கும்போது இன்னமும் நாம் எழுப்பப்பட வேண்டியவர்கள், நம்மாலே எழுப்பப்பட வேண்டியவர்கள் 2 பேர் உண்டு அப்படின்னு முடித்தேன். அப்போ வேடிக்கையாக சொன்னேன். அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து இப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க, சுவாமி தப்பாக சொல்கிறீர், எழுப்பப்பட வேண்டியவர்கள் 2 பேர் இல்லை, இங்கே ஒரு 4-5 பேர் தூங்கிட்டு இருக்கான்னார். உபன்யாசத்தில் தூங்குறவாளை எழுப்புறதை பற்றின பேச்சு அன்று. பாசுரத்திலே உறங்கி கிடக்கிறவர்களை எழுப்புகிற அந்த பிரகரணமாக இருக்கிறபடியினாலே இன்றும் நாளையும் 2 சிறந்த பெண்மணிகளை எழுப்புகிறார்கள். இன்றைக்கு எழுப்பப்படுகிறவள் எப்படிப்பட்டவள்ங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனால், அவள் இன்னமும் எழுந்து கொள்ளவே இல்லை, வந்து கூப்பிட்ட பிற்பாடும் எழுந்து கொள்ளவில்லை. அதனால் என்ன, இப்போ இவ தான் வீடு வீடாகத்தான் போகிறாளே, பொழுது விடிந்தமைக்கு அடையாளங்களை எல்லாம் சொல்லி எழுப்புதல் அப்படின்னு ஒரு முறைமையை கொண்டிருக்கிறார்கள். அதை போல இவளையும் எழுப்பலாகாதோ? எழுப்பலாம் தான். ஆனால் நேற்றுக்கு இவ என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? நீங்கள்லாம் யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை, அது என்னத்துக்கு நீங்கள்லாம் கஷ்டப்படணும், எனக்கெல்லாம் தூக்கமே கிடையாது. நீங்கள் உலகத்தில் நிறைய பேர் அப்படி பார்க்கலாம்.
தூக்கமே இல்லைன்னுவா. எப்போ கேட்டாலும் அதை சொல்லுவா. நாங்கள் தூங்குறதே கிடையாது, எங்களுக்கு தூக்கமே இல்லை, நாங்கள் தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷமாக தூங்கலை அப்படின்லாம் சொல்லுவா. நாம் கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ வருஷம்லாம் ஒருத்தர் தூங்காது இருக்கவே முடியாதுன்னு காட்டும். அப்போ இவா சொல்கிறாளே அப்படின்னா சரியாக தூக்கம் இல்லைங்கிறத அப்படி சொல்கிறா. ஆனால் நாம் பார்க்கும்போது தூங்குறா போல் இருந்ததுன்னா நாங்கள் வெறுமை படுத்துட்டு இருந்தோம், அதுன்னு நல்ல தூக்கத்தில் அதெல்லாம் சேருமன்ன, எல்லாம் நீ போயிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும், நீ கதவை திறந்தது எனக்கு தெரியும், சுலபத்தில் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். தூங்கினோன்றதை ஒப்புக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்குது? ஒரு மனிதன்னா தூங்கினா தான் மனிதன், சிரிச்சா தான் மனிதன், பசி எடுத்தா தான் மனிதன், அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் இருந்தால் தான் மனிதன், குறைகளும் இருந்தால் தான் மனிதன். அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? குறைகளே இல்லாதவன மனிதன்னு சொல்ல முடியுமா? இப்போ ராமானுஜர் அவர் பூரிக்கு போனார், புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு போனார். அந்த எம்பெருமானை முழுக்க முழுக்க தென்னாட்டு பாணியினாலான கோயிலாக அதை மாற்றிட்டு அந்த பெருமானை தென்னாட்டு கடவுளை போல ஆக்கணும், ஸ்ரீரங்கத்து பெருமாளை போல ஆக்கணும்னு பார்த்தார். முடியல, பகவான் ஒத்துக்கொள்ளவில்லை. அடியன் இன்னொரு கோணத்தில் இதை பார்க்கிறேன், இதை ராமானுஜருடைய தோல்வியாக கூட அடியன் பார்க்கிறேன். அதனால் ராமானுஜர் ஒரு இழுக்குன்னு போகிற அர்த்தமா? ஒரு அவதாரம்னு வந்தாச்சுன்னால் அந்த அவதாரத்திலே இந்த உலக இயல்புக்கு சேர பல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். இங்கே வெற்றி தோல்வி சகஜம்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கும். ஏன் இந்திரஜித்தினுடைய பாணத்தினால பகவான் மூர்ச்சையுற்று கீழே விழலையா? ஏன் சாட்சாத்து பரமாத்மா ஒரு இந்திரஜித்தினுடைய அம்பா அவரை அடிச்சுட போகிறது, கீழே விழுந்தாரோ இல்லையோ? அப்போ ஒப்புக்கொள்ளுங்கள், தோல்வியையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒப்புக்கொண்டு இனிமே பிரயத்னம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மேலே பிரயத்னம் பண்ணிகிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப பிரயத்னம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பல்பெல்லாம் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரோ இல்லையோ, அந்த பல்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப சிரமப்பட்டார். 100 கணக்கில் ஃபார்முலாவெல்லாம் எழுதி எழுதி தள்ளினார். எப்படி பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் ஏதோ ஒரு ஃபார்முலா இப்படித்தான் ஏதோ ஒன்று செய்தார், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுத்து, பல்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை பேட்டி எடுக்கிறார். இதுக்கு முன்னாடி 100கணக்கான முறை முயற்சி செய்தீர்களே, இப்போ அதெல்லாம் வியர்த்தம் தானே, வேஸ்ட்டு தானே, அந்த ஃபார்முலாலாம் வேஸ்ட்டு தானேன்னு கேட்டா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏன் அப்படி சொல்கிறீங்கோ? அதெல்லாம் எதுவுமே வீணாகவில்லை. ஏன் அப்படின்னா அந்த ஃபார்முலாக்களினாலே பல்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத்தனை ஃபார்முலாக்கள் பல்பு கண்டுபிடிப்பதற்கு பிரயோஜனப்படாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையோ? எல்லாமே பயன்படும். முயற்சிங்கிறது எப்போதும் இருக்க வேண்டும். தோல்விகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தூக்கமே வரலை, தூங்கிறதே இல்லை, அது என்னமோ ஒரு இழப்பமாக நினைக்கிறா. தூங்கினோன்னு சொன்னால் அது தப்போ? தூங்கினா தான் சரியான விஷயம், சாப்பிட்டா தான் சரியான விஷயம். ஆனால் இன்னைக்கு எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை ரொம்ப அதிகமாக நேற்றைய தினம் பேசிவிட்டாள். என்ன சொல்லிவிட்டா? நான் அதெல்லாம் தூங்குறது இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துடுவேன், நீங்கள்லாம் எழுந்துக்கிற வழியை பாருங்கோ, நான் ஒரு குரல் கொடுத்தால் நீங்கள் எல்லாம் எழுந்து வர வேண்டும், ஞாபகம் வச்சுக்கோங்கோ, ரொம்ப நாள் என்ன காக்க வைக்காதீங்கோ. இத்தனை சொல்லிவிட்டு இன்னைக்கு எல்லோரும் வந்து வீட்டு வாசல்ல வந்து நின்று கூப்பிட்ட பிற்பாடும் இன்னமும் எழுந்து கொள்ளாமல் இருக்கிறாள். இப்போ 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரைக்கும் 10 பேர் எழுப்புறான்னு பார்த்துட்டு இருக்கோமா? இந்த 10 பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் 5ன்னு பார்த்தோமா? பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் 5ன்னு கேட்டிருக்கோமா? 6ஆம் பாட்டு, 7ஆம் பாட்டு, 8ஆம் பாட்டு புள்ளும் சிலம்பின காண், அதுக்கு மேலே கீசு கீசன்னுங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ, கீழ்வானம் வெள்ளென்னு, இதெல்லாம் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிற பாசுரங்கள். அதுக்கு மேலே தூமணிங்கிற பாட்டு, நோற்றுச்சுவர்க்கம், கற்றுக்கரவை, கனைத்திளங்கத்தெருமை, இந்த பாசுரங்களிலே உங்களுக்கு அதுக்கு மேலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்களாக இவைகளை சொல்லலாம். ஆனால் 13, 14 பாருங்க, 6, 7, 8க்கு அப்புறம் 13, 14, ஏன்னா நேத்தைய பாட்டிலும் புள்ளும் சிலம்பின காண் 3 இடத்துல பறவைகளுடைய ஒலியை பற்றி பேசியிருக்கா. அது ஏன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக சில பேர் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன். 6ஆம் பாட்டில் அங்கேயும் பறவை எழுப்புகிற ஒலி சொல்லப்பட்டிருக்கிறது, அது எழுந்தவுடனே கொடுக்கிற ஒலி. 7ஆம் பாட்டிலும் பறவைகளுடைய கீச்சொலி சொல்லப்பட்டிருக்கிறது, அது இறை தேடப் போவதற்கு முன்பு தம்முடைய கூட்டத்தோட குடும்பத்தோட பேசுகிற பேச்சொலி. 13ஆம் பாட்டிலும் பறவைகளுடைய ஒலி சொல்லப்பட்டிருக்கேன்னால் அது பறந்து போச்சே எழுப்புகிற ஒலி. இப்படி 3 விதமாக அதை பிரிச்சுட்டா. அப்போ 13ஆம் பாட்டிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு, இன்றைய பாட்டிலும் உண்டு.
இன்றைய 14ஆம் பாட்டிலும் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. அப்ப 6, 7, 8, 13, 14 பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9, 10, 11, 12 மேல 15 பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை. இப்படி இதை பிரிச்சுக்கணும். இப்படிலாம் பிரிச்சுட்டு நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு ஒருத்தர் கேட்டார். அது பாட்டுக்கு ஏதோ இருந்துட்டு போட்டோமே, நாங்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னால் இப்போ 5 5ன்னு ஏன் பிரிச்சான்னு தெரியணும் இல்லையோ. 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு பாசுரம் இருக்கே. கோத பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதிமணிமாடம் தோன்றுமூர், நீதியாய் நல்ல பத்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு பாட்டு இருக்கே. அதில் 5 5ன்னு தானே பிரிச்சிருக்கா. அதை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நாம இப்படி மண்டையை உருட்டத்தான் செய்யணும். அப்பத்தான் அது தெரிய வரும். அப்ப இன்றைய பாசுரம் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிற பாசுரம். எப்படி எழுப்பறான்னு பார்க்கலாம். புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. முதல்ல இப்படித்தான் சொல்லியிருக்கா. அந்த உங்கள் புழைக்கடைன்னு ஆரம்பிக்கல. முதல்ல எடுத்த எடுப்புல என்ன சொன்னான்னா, பெண்ணே நீ இன்னமும் உறங்கி கிடக்கிறாயா, புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின அப்படின்னு சொல்லிட்டா. செங்கழு நீர்னு ஒரு புஷ்பம், ஆம்பல்னு ஒரு புஷ்பம். இதுல செங்கழு நீருங்கிற புஷ்பம் இருக்கு பாருங்க, அது பகலெல்லாம் விகசித்திருக்கும், மலர்ந்திருக்கும். ஆம்பல் மலர்ங்கிறது ராத்திரியில விகசித்திருக்கும், மலர்ந்திருக்கும், பகலிலே தன்னை மூடிக்கொள்ளும். அதைத்தான் ஒரு உதாரணமா சொல்றா. இப்ப செங்கழு நீர் பூக்கள் எல்லாம் வாய் நெகிழ்ந்தன, நல்லா மலர்ந்திருக்கு. அப்ப பொழுது விடிஞ்சுடுத்துன்னு தானே அர்த்தம். தோட்டத்து வாவியுள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின சொல்லிட்டாளோ இல்லையோ. உள்ள இருக்கிறவ பதில் சொன்னா, உங்களுக்கெல்லாம் பொழுதே போகலேங்கிறது எனக்கு ரொம்ப நன்னா தெரியும். கண்ணனை எப்போது அடைய போகிறோம், அவனை எப்போது பார்க்க போகிறோம் அப்படின்னு எப்பவும் தவிச்சுட்டே இருக்கீங்களோ இல்லையோ. அதனால நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டீங்கோ, அவா வீட்டு புழைக்கடை பக்கத்துக்கு போய், புழைக்கடைன்னா கொல்லைப்புறம்னு வா, விழுப்புரம் தாண்டினாலே கொல்லைன்னு தான் பேசுவா, புழக்கடைன்னு சொல்ல மாட்டா. இப்போ நாங்களெல்லாம் புழைக்கடைன்னு நாமெல்லாம் இங்கே என்ன சொல்லுவோம், புழைக்கடைங்கிறோம். அது பேக்கடைன்னு மாறி போச்சு. பேக்கடையில் வச்சுருக்கோம் பாரு, பேக்கடை பக்கம் போய் பாரு அப்படின்வா. அது என்னன்னா புழைக்கடை. இப்போ புழைக்கடையும் கிடையாது, பேக்கடையும் கிடையாது. எங்கேயும் பின்பக்கமே வாசலே இல்லைன்னா புழைக்கடைக்கு எங்கே போகிறது, பேக்கடைக்கு எங்கே போகிறது? அப்போ கொல்லைப்புறம். ஆனால் ஆண்டாள் பாருங்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் காரி தான், ஆனால் கொல்லைப்புறம்னு பாடலை, புழைக்கடைன்னு தான் பாடியிருக்கா. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். முதல்ல இந்த உங்கள்ங்கிற சொல்ல சேர்க்கலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். உடனே உள்ள இருக்கிறவ என்ன சொன்னா, உங்களுக்கு போது போகாதனால உங்க வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள்லாம் பின்னாடி போயிட்டு மூடி இருக்கிற மலர்களை நல்லா நெகிழ்த்தியும், மலர்ந்திருக்கிற மலர்களை அப்படியே உங்க கை விரல்களாலே அமுக்கி அமுக்கி மூடியும், இப்படி ஏதோ விளையாட்டு விளையாடி இருக்கீங்கோ. அந்த மாதிரி நீங்களாகவே விளையாடிவிட்டு மூடி இருக்கிற செங்கழு நீர் பூக்களை எல்லாம் நல்லா திறந்து விட்டுட்டு, மலர்ந்திருக்கிற ஆம்பல் மலர்களை எல்லாம் மூடி வச்சுட்டு, இந்த மாதிரி பொழுது விடிஞ்சுடுத்துன்னு வந்து வாய் கூசாத சொல்லுகிறீர்களே, இது நன்றாகவா இருக்கிறது? ஓஹோ, நாங்கள் பாட்டு பாடச்சே கொஞ்சம் ஜாகிரதையாக பாடாத விட்டுட்டோம், இப்போ சரியா சொல்கிறோம்னா, உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். இதெல்லாம் நடந்தது எங்க வீட்டு தோட்டத்திலே இருக்கிற வாவியுள் அன்று. அது என்ன வாவின்னா, நடவாவின்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நடப்பா கிணறு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருப்பா. அது நடைப்பாவின்னுவா நிறைய பேர், அது நடைவாவின்னு பேரு. இறங்கி போய் குளிக்கிறா போல அத்தனை சௌகரியங்களும் இருக்கும். குஜராத்தில் 2 3 ரொம்ப அழகான இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. பாட்டன்னு ஒரு ஊர் இருக்கு, அடாலஜ்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கெல்லாம் போனோம்னா நல்லா நடவாவி கிணறு ரொம்ப அழகாக கட்டி வச்சிருப்பா. அதில் அந்த நடவாவி கிணறெல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா வரிசையா 5 6 சமாதி ஸ்தலத்தை போல இருக்கும், கல்லறை போல இருக்கும். நான் அங்கே இருக்கிற கைடை விசாரித்தேன், இந்த கிணறெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பக்கத்தோட என்னத்துக்கு இந்த மாதிரி கல்லறைகள் இருக்குன்னா, அவர் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொன்னார். இதை யார் கட்டினாலோ அவர்களுக்கெல்லாம் உடனடி பரிசாக சன்மானமாக மரணமே வழங்கப்பட்டதுன்னா. அப்படி என்ன நன்னாத்தானே கட்டியிருக்கான்னா, அதுதான் பிரச்சனையேன்னவர். ரொம்ப நன்னா கட்டியிருக்கிறதுனால வேற யாருக்கும் போய் இதே மாதிரி இந்த வேலையை பண்ணி கொடுத்துடக்கூடாது, ஒன்றுதான் அந்த மாதிரி இருக்கணும்னு அவர்களுக்கு, அந்த அரசர்களுக்கு அத்தனை அதில் ஆர்வமாம். ஐயோ பாவம், கட்டி கொடுக்க சொல்லிட்டு அவர்களையெல்லாம் விண்ணுலகத்துக்கு அனுப்பிச்சுட்டார். கல்லறைகளை வரவா இந்த வாவியை பார்த்து கொண்டாடினான்னா, அந்த கல்லறைகளை பார்த்துட்டு ராஜாவை பார்த்து அட பாவின்னு சொல்லிட்டு போறா இன்னைக்கு.
கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தா இந்த மாதிரி அவர்களை எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லாத போகவே முடியாது. ஆனால் அத்தனை நேர்த்தியாக அதை கட்டியிருக்கா. தங்களுடைய ராணிமார்கள் எல்லாம் போய் அதில் நல்லா குளிக்கணுங்கிறதுக்காக. அது பாட்டன்கிற ஊரில் ரொம்ப அழகாக இருக்கும், அதே போல் அடாலஜிலையும் இருக்கும். அவ்வளவு தூரம் போவானேன். இப்போ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் சஞ்சீவிராயர் சந்நிதி ஐயங்கார் குளம்னு சொல்லுவார்கள். சித்ரா பருவத்து அன்றைய தினம், சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் தேவப்பெருமாள் பாலாற்றங்கரைக்கு எழுந்தருளுகிறார். பிரம்மாவே வந்து அன்றைய தினம் பெருமானை பூசிப்பதாக, ஆராதிப்பதாக ஐதிஹ்யம். அங்கே பெரிய பந்தல் போட்டிருப்பா பாலாத்தின் கரையிலே. அங்கே பகவானை பிரம்மா வந்து தொழுகிறார் என்று நம்பப்படுகிறது. அங்கே இருக்கிற அந்த நடவாவி கிணறு இருக்கு பாருங்கோ, அதனுள்ளே இறங்கி பெருமான் பத்தி உலா கண்டருளுவான். பத்தி உலாவுதல் அப்படின்வா. ஒரு 3 சுத்தம் அங்கே சுற்றி வருவார். அதுக்குள்ளே ஒரு சின்ன பறை போல ஒரு மண்டபம் இருக்கும். அது சரியாக தேவப்பெருமாளுக்கு தான் ஃபிட் ஆகும். அவர் போய் உட்காந்துக்கிறதுக்குன்னே அந்த பறை பண்ணி வச்சா போல இருக்கும். அந்த பறையில் போய் எழுந்தருளி இருப்பர். அதாவது பறைன்னு சொன்னால் ஒரு பள்ளம் போன்ற பகுதி, ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அதில் போய் எழுந்தருளி இருப்பர். அதுக்கு மேலே திருவாராதனம் எல்லாம் நடக்கும். ரொம்ப அழகான கிணறு, பார்க்கப்பட வேண்டிய கிணறு. உள்ளுக்குள்ளே நன்னா பெரிய கிணறு இருக்கும். உள்ளுக்குள்ளே சில சமயங்களில் அந்த கோடை காலத்திலையும் மழை பெஞ்சிருந்ததுன்னு சொன்னால் நாம் படியிறங்கி போச்சேவே முழங்கால் அளவிற்கு நன்னா தண்ணீர் இருக்கும். அதுலேயே பெருமான் உள்ளுக்குள்ளே வருவார். ரொம்ப ரம்யமான சூழ்நிலை, ஆச்சரியமான உற்சவம். அப்போ இந்த நடவா கிணறுன்னு இருக்கு பாருங்க, அதைத்தான் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். உடனே உள்ள இருக்கிறவ ஒரு பதில சொல்லிட்டாளா, இப்போ வெளியில இருக்கிறவா சொல்றா, அம்மா இது எதுவும் நாங்கள் எங்கள் வீட்டு புழைக்கடை தோட்டத்தில் நடந்த விஷயத்தை பற்றி பேசலை, உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டு புழைக்கடையிலையும் அப்படித்தான் இருக்கு. அங்கே என்ன நடந்திருக்கு, செங்கழு நீர் பூக்கள் எல்லாம் வாய் நிகழ்ந்தன, ஆம்பல் வாய் கூம்பின அப்படின்னு சொன்னாளா. அப்பா உள்ளேன்னு இன்னொரு கேள்வி கேட்குறா, என் வீடு தான் தாழ்ப்பா போட்டுண்டு நான் படுத்துட்டு இருக்கேனே, நீங்கள்லாம் வாசலில் நிற்கிறீங்கோ, என் வீட்டு தோட்டத்தில் என்ன நடக்கிறதுன்னு வெளியில் இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரிய வரும், இது பொருந்தவே இல்லையே அப்படின்னு சொன்னாள். அதுக்கு பதில் சொல்கிறா, ஏன் எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு மாதிரின்னு நடக்குமான்னு. இப்போ நான் உங்களை பார்த்துட்டோ, நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன், அங்கே சூரியன் உதிச்சுட்டார், இங்கே சூரியன் உதிச்சுட்டாரா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா, என்ன சுவாமி இதனை கண்டம் விட்டு கண்டமாக நாம் இருக்கோம், எல்லாம் இதே சென்னைக்குள்ளே தானே இருக்குது, அங்கே மணி 6:15, இங்கே என்ன இப்போ மணின்னு உங்ககிட்ட கேட்டா. ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன், ஏன் சுவாமி லேட்டு அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை சுவாமி நான் கிளம்பின இடத்துல பார்த்தேன், அங்கே மணி இப்போ தான் 6:30 தான் ஆறுது, நானே சீக்கிரம் வந்துட்டேன்னு நினச்சி வந்தேன்னா. இந்த சைதாப்பேட்டையில் மணி 6:30, இங்கே 7:15 ஆகுமா, அங்கே 6:30னா இங்கேயும் 6:30 தான். கண்டம் விட்டு கண்டமாக வேறு தேசமாக இருந்தால் இந்த மணித்துளிகளில் மாறுபாடுங்கிறதெல்லாம் இருக்கும், மணி நேரத்தில் மாறுபாடெல்லாம் இருக்கும். ஒரே ஊருக்குள்ளே அதெல்லாம் சொல்ல முடியுமா இப்போ? அதை போல் இந்த பெண்கள் வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, எங்கள் புழைக்கடை தோட்டம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தானே உங்கள் புழைக்கடை தோட்டமும் இருக்கும். இப்போ ஊரெல்லாம் செங்கல் நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர் குவிய தொடங்கி விட்டன. நீ வேணும்னா உன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகள் எல்லாம் போய் பார். அங்கே புழைக்கடை தோட்டத்து வாவி இருக்கா, இருக்கே. அங்கே செங்கல் நீர் பூக்கள் உண்டா, உண்டே. ஆம்பல் மலர்கள் உண்டா, நன்னா இருக்கே, போய் பாரு. செங்கல் நீர் பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும், ஆம்பல் வாய் கூம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். உள்ள இருக்கிறவ பதில் பேசாத இருந்துட்டா, எதுவும் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டா. செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார். இது மட்டுமா உதாரணம்? இன்னொரு உதாரணம் சொல்லுகிறோம், பொழுது விடிந்தமைக்கு அடையாளமாக மற்றொன்றையும் சொல்லுகிறோம்னு சொல்லிட்டு, செங்கல் பொடிக்கூரை காஷாய வஸ்திரம் தரித்திருப்பவர்களான சந்நியாசிகள், சந்நியாசிகள் காஷாய வஸ்திரம் தரிச்சிருக்கா, காவி உடை தரித்திருக்கிறார்கள். எனத்துக்காக காவி உடைன்னா அப்பதான் சந்நியாசின்னு தெரியும். அவர்களுக்குன்னு உண்டான ஆடையாத்தான் அது இருக்கு. 4 ஆசிரமங்கள் உண்டு. முதல்ல பிரம்மச்சரியங்கிறோம், அடுத்தது கார்ஹஸ்தியம்னுவா, அதுக்கு மேலே வானப்பிரஸ்தம், கடைசியில் துரியாசிரமம், சதுர்த்தாசிரமம், அதைத்தான் சந்நியாச ஆசிரமம்ங்கிறோம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீத்தம் உத்யத்தினேஷ நிபமுல்லசதூர்த்வபுண்ட்ரம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர் மமாக்ரே என்னொரு அழகான ஸ்லோகம் உண்டு. ஒரு நல்ல கதை சொல்கிறேன் பாருங்க. ராமானுஜர் சுமார் 12 ஆண்டுகள் மேலக்கோட்டையிலே எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீரங்கவாசம் துறந்திருந்தார். மனசெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஆனால் அங்கே செல்வப்பிள்ளை அரவணைத்து கொண்டான், திருநாரணர் அரவணைத்து கொண்டார். மேலக்கோட்டையில் சந்தோஷமாக தான் இருந்தார். ஆனாலும் பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானுக்கு என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. கூரத்தாழ்வான் கூட போனவரான பெரிய நம்பி அவர் நிலைமை என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல.
அவ கூடவே பெரிய நம்பி திருக்குமாரத்தி அத்துழாயும் போயிருக்கா. அவன் நிலைமை என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த 3 பேரும் சோழராஜ சபைக்கு போனான். கிருமிகண்ட சோழன் அவனை பார்க்கறதுக்குன்னு போனான். அப்படி போன இடத்துல என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. நாம பத்திரமா தப்பிச்சு இந்த பக்கம் வந்தாச்சு, கூரத்தாழ்வானுக்கு என்ன ஆனது தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருக்கார். அப்பத்தான் சிறியாண்டான்னு ஒருத்தர், ராமானுஜருடைய சீடர்களிலே ஒருவர், அவருக்கு சிறியாண்டான்னு பேரு. அது நிறைய ஆண்டான் இருந்ததுனால ஒருத்தருக்கு பெரியாண்டான்னு பேரு, ஒருத்தருக்கு சிறியாண்டான்னு பேரு, ஒருத்தருக்கு முதலியாண்டான்னு பேரு. இந்த மாதிரிலாம் பெயரை வச்சு அழைச்சிட்டு இருப்பா. அந்த சிறியாண்டான்கிறவர் அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்தார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் இயல்பு நிலைமை இப்போ தான் மாற ஆரம்பிச்சிருக்கு, திரும்ப தொடங்கி இருக்கிறது. ஒரு நாள் ராமானுஜர் மேலக்கோட்டையில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கார்? சந்தியாவந்தனம் பண்ணும்போது கை நிறைய தீர்த்தத்தை எடுத்துட்டார். திருவேங்கடமுடையான திருமலை அப்பனை நினைச்சுண்டார். அந்த பெருமானை பார்த்து சொல்றார், சம்பிரதாயத்திற்கு நலிவு காலமா இருக்கு இது. அந்த ராஜா ரொம்பவும் உபதிரவம் பண்ணுகிறான், ஸ்ரீரங்கத்தையே அழிச்சுடுவேன், ஸ்ரீரங்கத்தை இடிக்க போகிறேன் பாருங்கிற அளவிற்கு அவன் அத்தனை மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்கான். வீர சைவனவன், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வைணவத்தை இத்தனை எதிர்க்க வேண்டிய வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ராமானுஜருடைய கருத்து. இப்போ சில பேருக்கு சிவபெருமானை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிரம்மதேவனை பிடிச்சிருக்கு, இந்திரனை பிடிச்சிருக்குன்னா யார் இப்போ குத்தங்குறையே சொல்ல போறது கிடையாது. ஆனா மற்ற மதங்களுக்கு அதனால ஒரு தாக்குதல் ஏற்படுறதுன்னா, இப்போ வேற்று மதங்கள் கூட நம்முடைய மதத்தின் பேரில் தாக்குதல் நடத்தினாத்தானே நாம் சீருகிறோம். இல்லைன்னா அவரவர்கள் இடத்துல அவரவர்களுடைய சம்பிரதாயத்தை அவரவர்களுடைய மதங்களை அவரவர்கள் அனுட்டிப்பதிலே யாருக்கும் யாதொரு குறையும் கிடையாது. ஆனால் அதனால பிறர் நலியப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ? ராமானுஜர் பார்த்தார், திருவேங்கடமுடையானை வேண்டினார், இதோ உனக்கு நான் அர்க்கியம் கொடுக்குறேன், இந்த அர்க்கியத்தை பெற்றுக்கொண்டு நீ சுதர்சனனை ஏவி ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். அப்பவே கிருமிகண்ட சோழனுக்கு ஒரு நாள் கழுத்துல ஏதோ அரிப்பெடுக்கிறா போல இருந்தது. அப்பதான் அவனுக்கு கிருமிகண்ட சோழன்னு பேர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பேர் என்னங்கிறத வைணவ ஆசிரியர்கள் அவன் பேரை ஆவணப்படுத்தவே இல்லை. இது ஒரு பெரிய குறை. ஏன் பேரை ஆவணப்படுத்தலைன்னா, அவனை நினைச்சாலே அவளுக்கு அத்தனை கோபம் வருமா. அவன் பெயரை சொல்லவும் தகாதவன் பேர் வச்சுட்டான். அவனுக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா? பெயர் சொல்லவும் தகாதவன், அவ்யபதேஷ்யன். ஏதோ வடமொழியில கேட்டால் ரொம்ப புதுசான பேரா இருக்கே, எங்க பிள்ளைக்கு வைக்கலாமான்னு முடிவு பண்ணிடாதீங்க. அர்த்தம் என்ன அர்த்தம்னா, அவ்யபதேஷ்யன்னா பெயர் சொல்லவும் தகாதவன் அர்த்தம். எவன் பெயரை சொல்லவும் கூடாதோ அவன் அவ்யபதேஷ்யன், அதையே பேரா வச்சுட்டா. அதனால அவன் பேர் என்னன்னே தெரியாத போயிடுத்து. எல்லாரும் கேட்டிருக்கான், அவன் யார், அவன் அத்தனை படுத்தினான், என்ன விடு, அவன் பேரை போய் யாராவது சொல்லுவாடா? பெயர் சொல்லவும் தகாதவன். ஓஹோ, அவன் தான் பெயர் சொல்லவும் தகாதவனா? அப்போ பெயர் சொல்லவும் தகாதவன்னாலே அவன்தான்னு முடிவாயிடுத்து. அதனால பேரே தெரியாத போயிடுத்து. கடைசியில் இன்னொரு பேர் அவனுக்கு வந்தது. இப்போ ராமானுஜர் திருவேங்கடமுடையான் கிட்ட பிரார்த்தனையை வச்சாரா? திருவேங்கடமுடையான் சுதர்சனரை ஏவினார். சுதர்சனர் வந்தார். ஒரு நாள் என்னமோ கழுத்துல அவனுக்கு அரிப்படுக்கிறா போல இருந்திருக்கு, சொரிஞ்சிருக்கான். ரொம்ப அரிப்பா போச்சு, அதிகமாக சொரிஞ்சான். பார்த்தா சதையெல்லாம் பிஞ்சு வந்திருக்கு, கையெல்லாம் ரத்தமாக இருந்தது, சீழ் வர ஆரம்பித்தது, புழுவே வர ஆரம்பித்தது. புழு கழுத்தன்னு அவனுக்கு பேர் ஏற்பட்டு போச்சு, கிருமி கண்டன். கிருமினா புழு, கண்டன் கழுத்தை உடையவன், கிருமி கண்டன். தமிழில் சொல்ற கிருமி கண்டன் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ கிருமி கண்டன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு ஏற்பட்டது. அதுக்கு மேலே அவன் மாய்ந்தொழிந்தான். இது ராமானுஜருக்கு தெரியாது. அப்பத்தான் இந்த சிறியாண்டான்கிறவர் இங்கேருந்து புறப்பட்டு மேலக்கோட்டைக்கு வருகிறார். ராமானுஜர் கல்யாணி கரையிலே அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஓடி வந்தார், சுவாமின்னு விழுந்து சேவிச்சார். ராமானுஜருக்கு கொள்ளமாளா இன்ப வெள்ளம். ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். எத்தனை நாள் கழித்து ஒரு உறவை ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு அவரை உச்சி மோந்து வாரி அணைத்து கொண்டு, என்ன சுவாமி சமாச்சாரம்னு கேட்டிருக்கார். அவர் ரொம்ப சிரமமே படலை. நல்விடிவு பிறந்ததுன்னார். ஒரே வார்த்தை தான், நல்விடிவு பிறந்தது. இது ஹனுமான போல அவர் செயலாத்தி இருக்கிறாருங்கிறார். ஹனுமான் இருக்கார் பாருங்கோ, போய் சீத்தையை பார்த்துட்டு வந்தாரா? கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு இதை. சீத்தையை பார்த்துட்டு திரும்ப வரார். வானரங்கள் எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டு இருக்கா. அவர் நான் ஹனுமானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? போயிட்டு வந்தண்டா, எப்படி போனோம் தெரியுமா? போச்சே, வழியில எத்தனை இடர்பாடுகள். மைனாக பர்வதம் வந்தது, சுரசை வந்தாள், லங்கினி வந்தாள், இத்தனை பேரை ஜெயிச்சுட்டு உள்ளுக்குள்ள போனேன், அக்ஷகுமாரனை முடிச்சேன், பல்லாயிரக்கணக்கான ராட்சசர்களை முடிச்சேன், லங்கைக்கே தீ வச்சேன், ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் வந்திருக்கேன் நான் தெரியுமா அப்படின்னு எல்லார் தோல்லையும் கையை போட்டு, நீ போடா, எனக்கு அதை வாண்டுவா இதை வாண்டுவான்னு எத்தனை சொல்லுவேன். அதனால தான் அந்த பாக்கியெல்லாம் நமக்கு கிடைக்கல. ஹனுமான் பாருங்க, அத்தனை பெரிய காரியத்தை முடிச்சுட்டு வந்தவர் எல்லாம் அவர் வாயை பார்த்துட்டு இருக்கா, என்ன சொல்ல போறாரோன்னு பார்த்துட்டே இருக்கிறச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சீத்தை உங்களுக்கெல்லாம் நல்லாசி கூறினாள்.
முடிஞ்சு போச்சு பாருங்க. அவ சௌக்கியமா இருக்கா, நான் பார்த்தாச்சு. உங்களுக்கெல்லாம் நல்லாசி கூறினாள்னா என்ன அர்த்தம்? நல்ல விதமா இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை போலத்தான் இந்த சிறியாண்டான் நல்விடிவு பிறந்ததுன்னார். உடையவர் புரிஞ்சுட்டார். அதுக்கு மேல விலாவரியா எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு அந்த சிறியாண்டானுக்கு ராமானுஜர் ஒரு பெயர் சூட்டுகிறார். இன்று முதற்கொண்டு நீர் சிறியாண்டான் அல்லர், மாறொன்னில்லா மாருதி சிறியாண்டான் பேர் வச்சார் பாருங்க. உமக்கு ஈடு இணையே கிடையாது சுவாமி, நீர் மாருதி சிறியாண்டான் என்று அழைக்கப்படுவீர். எப்படி சீத்தையை பார்த்துட்டு வந்துட்டு சீத்தை சுரட்சிதமாக இருக்கிறாள் என்று ராமனுக்கு அனுமன் சொன்னானோ அதை போல ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து குரத்தாழ்வான் சௌக்கியமா இருக்கார், கிருமிகண்டன் மாய்ந்தொழிந்தான், பெரிய நம்பி போயிட்டார். அவர் ரொம்ப வயோதிகத்தின் காரணமாக பெரிய நம்பி போயிட்டார். அது ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா ராமானுஜருக்கு ஆச்சாரியர் இருந்தாலும் இந்த மட்டில் கூரத்தாழ்வான் சௌக்கியமா இருக்காரே, அது வரைக்கும் சந்தோஷம் என்று அந்த செய்திகளை பெற்றுக்கொண்டு அந்த ஊரை விட்டுட்டு நேர ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். திருநாராயணபுரத்தை விடுறதுக்கு இப்போ அவருக்கு மனசு இல்லை. ஸ்ரீரங்கத்தை விடுறதுக்கு மனசு இல்லாத திருநாராயணபுரத்துக்கு வந்தார். இப்போ திருநாராயணபுரத்தை விடுறதுக்கு மனசு இல்லாத திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார்.